வணக்கம் தோழர்களே. இன்றைக்கு ஓ என்னும் எழுத்தை நான் உலகிற்கு எடுத்துள்ள கடமைப்பட்டிருக்கிறேன். என்னுடைய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் செய்து ஆதரவு. நான் பல்வேறு தமிழ் அறிவியலை வெளிக்கொணர்ந்து உலகிற்கு தெரிவித்துக் கொண்டிருக்கின்றேன். தமிழ் மொழி பழமையான மொழி. உலக மூத்த மொழிகளில் 6 மொழிகளில் தமிழ் ஒன்று. அந்த தமிழை கண்டுபிடித்த ஆதி தமிழர்கள் அறிவியலோடு சொல், பொருள், அர்த்தம் என அனைத்தும் ஒருங்கிணைந்து அறிவியல் பூர்வமாக தெளிவாக எடுத்து சொல்லப்பட்ட ஒரு மொழியாக தமிழ் உள்ளது. பாருங்கள், இப்போது வீடியோக்குள் போகலாம். என்னுடைய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் செய்து ஆதரவு தாருங்கள். பாருங்கள், ஒன்றோடு ஒன்று இணைந்து ஒற்றுமையாக வாழ்வதுதான் ஓ. ஒற்றுமையாக ஒன்றுடன் ஒன்று இணைந்து உறங்கிக் கொண்டு எப்படி இருக்கிறது, இதுதான் ஓ. இப்படி ஓ என்னும் உச்சரிப்புக்கு தமிழன் கொடுத்த ஓவியம் ஒளிதான் ஓ எழுத்து. உலகில் உள்ள எந்த மொழியிலும் இல்லாத சிறப்பு தமிழுக்கு இருக்கிறது என்றால் அது உண்மைதான். அறிவியல் பூர்வமாக ஆராய்ந்து சொல்லப்பட்ட இந்த உண்மைகளை தெரிந்து கொண்டு தமிழை மேம்படுத்த உலகறிய செய்ய ஒவ்வொருவரும் தமிழர்கள் முன்வர வேண்டும் என்று, தமிழை உலகமெங்கும் பேசுமொழியாக உள்ளது என்பதை நான் அறிவேன். மேலும் தமிழர்களுக்கு பெருமை சேர்க்கக்கூடிய செயலை இதன் மூலம் நாம் செய்ய வேண்டும். ஓ என்றால் ஒற்றுமை, ஒருங்கிணைப்பு, ஒன்று கலக்கும் மனம், ஒன்று கலக்கும் உயிரினங்கள், ஒற்றுமையாக இருக்கும் உயிரினங்கள். எனவே ஓ என்னும் எழுத்தில் 3 உருவங்கள் இருக்கிறது. எனவே இப்படி 3 உருவங்களை இணைப்பதற்கு காரணம் ஒன்றோடு ஒன்று சேர்ந்து வாழக்கூடிய உயிரில் வாழ்வைதான் ஓ என்னும் எழுத்து வடிவம் தமிழில் கொடுத்துள்ளார்கள். மற்ற மொழி எந்த மொழியிலும் ஓ எழுத்துக்கு வடிவம் இருந்தால் கீறல் மட்டும் இருக்கும். அதற்கு பொருளோ அர்த்தமோ சத்தமோ பொருள்படியான ஒளியோ எதுவுமே கிடையாது. எனவே இனியாவது தமிழர்களாகிய நாம் தமிழ் மொழி உருவானதை தெரிந்து கொண்டு தமிழை பெருமையாக பேச நான் உங்களை அழைக்கின்றேன். இனியாவது தமிழ் மொழி உலகத்தின் மூத்த மொழி என்பதை உறுதியாக நம்பிக்கொண்டு வாழ்வோமாக. தமிழ் உலகின் மூத்த மொழி மட்டுமல்ல, அறிவியல் மொழி, ஆராய்ச்சி மொழி என்பதையும் நான் சொல்லி வருகின்றேன். பார்த்தமைக்கு நன்றி. வணக்கம்.